வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாப்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிகாலர் பிளஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகரிஸ் ஆஃப் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு 12th டிகிரி அதுக்கு மேல என்ன முடிச்சாலும் ஓகே தான். பேசிக்கா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஜாபோட டீடைல் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இதே டெலிகாலர் ஜாப்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த வேலைகளுக்கு மெயினா தமிழ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி சில முக்கியமான கேட்டகரிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை தாண்டி இதுக்கான அடிப்படை ஊதியம் அப்படின்றது 16,500 ரூபாயில இருந்து 22,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் அப்படின்றது அடிப்படை ஊதியமா தரப்படுது. பட் ஆனா படிகள் இதுக்கு வந்து அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, சோ அலோன்ஸ் சேர்த்து வந்து பார்த்தோம்னா 20,000 இருந்து 28,000 இன் பிட்வீன் கேப்குள்ள நீங்க டேக் ஹோம் சேலரியா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கிராமப்புற வங்கி அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த நபார்ட் வங்கியோட நபார்ட் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷியல் டிபார்ட்மெண்ட் பேங்க் தான். சோ இப்பதான் நமக்கான வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். டச் பண்ணி நம்ம அபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே, மொத்தம் 2 வேலை வாய்ப்புகள். ஒன்னு டெலிகாலர், இன்னொன்னு வந்து சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகரி. ஒருவேளை நீங்க டெலிகாலர் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைகள் மட்டும் உங்களுக்கு அண்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா உங்களுக்கு வந்து தரப்படுது. இல்ல நீங்க வந்து சிஎஸ்ஓ வேலைகளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அது வந்து ஃபீல்டு ஒர்க், நீங்க நேரடியா போய் ஆஃபீஸ் பார்க்குற மாதிரி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் வந்து பார்த்தாச்சு. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி செப்டம்பர் 26 வரைக்கும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஸோ நீங்க டேட் வந்து ஆகஸ்ட் 25 தான் ஆகுது. நம்ம சரியா வந்து ஒரு 1 மந்த் கிட்ட டைம் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் நீங்க தாராளமா அந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து டெலிகாலர் பிளஸ் வந்து சிஎஸ்ஓ ஆஃபீஸர் 2 கேட்டகரிஸ் ஆஃப் வேலைகள் வந்திருக்கு. ஒரு வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமும், இன்னொரு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு போய் நீங்க வந்து நேரடியாக ஆஃபீஸ் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 2 வேலை வாய்ப்புகளுக்கும் 18 இருந்து 30 வயசு வரைக்கும். ஒருவேளை ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா 33 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அதிகபட்சமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்க போறீங்க. ரொம்ப ஈஸியாவே இருக்கு சைட்டு. மொபைல், லேப்டாப் எதுல வேணாலுமே நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சோ விண்ணப்பிக்கிறதுக்கான தனிப்பட்ட கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மோஸ்ட் வெல்கம் வந்து பண்றாங்க. 12th எனி டிகிரி கட்டாயமா முடிச்சிருக்கணும். சோ அதே மாதிரி இந்த வேலைகளுக்கான ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலாக ஷார்ட் லிஸ்ட், நேரடியான இன்டர்வியூ, இந்த 2 கேட்டகரிஸ் ஆஃப் மெத்தட்ல தான் உங்களை இந்த வேலைகளுக்கு ஆட்களை வந்து தேர்வு வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஓகே, சோ 2 வேலைகளுக்குமே வந்து பார்த்தா சேலரி கிட்டத்தட்ட வந்து சேம் ரேஞ்சில தான் இருக்கு. பட் ஆனா வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மட்டும் டெலிகாலர்னா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இப்படின்ற மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா இருக்கணும். எந்த லொகேஷன்ஸ்ல இருந்தாலும் நீங்க வேலை பார்த்துக்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்க சிஎஸ்ஓ வேலைகளுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க எந்த லொகேஷனும் உங்களுக்கு வேலை போறாங்களோ அங்க வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது டெலிகாலர் வேலைகளுக்கு அப்படின்னா சோ அது வந்து குட் கம்யூனிகேஷன் எபிலிட்டி, அதாவது உங்களுக்கு பேசிக்கான தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போல இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ 2ல ஏதாச்சும் ஒன்னு உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் லெவல்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரையாரிட்டி அட்வான்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அது போக உங்க கையில ஸ்மார்ட் போன் அப்படின்னா கம்ப்யூட்டர் 2ல ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட வந்து கட்டாயமா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் இருக்கும், இல்லைனாலுமே உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னாலும் ஓகே தான். ஓகே, அதே மாதிரிக்கே வேலை பார்க்கறதுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்றது கட்டாயமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோன்ல ப்ரொஃபஷனலா பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பொலைட்டா பேசுறது, ஹேண்டில் பண்றது, டேட்டாஸ் எல்லாம் வந்து சேகரிக்கிறது, ஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க எலிஜிபிளா இருந்தாலும் நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மேனிட்டரியா கிடையாது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து மற்றபடி வந்து கட்டாயமா மஸ்டா அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஏன்னா இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங், அதாவது அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் தப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான தப்பும் இல்லாம கரெக்டா நீங்க விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டெலிகாலருக்கு உங்களுக்கு தமிழ் எந்த லெவலுக்கு பேச தெரியுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிளஸ் அதை தாண்டி வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படியே ஆஃபீஸருக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையவே கிடையாது.
அப்படி யாராச்சும் எங்களோட டிபார்ட்மெண்ட் நேமை சொல்லி உங்ககிட்ட வந்து ஏடிஎம் பின் நம்பர் கேட்கறது ப்ளஸ் வந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டு யாராச்சும் சொல்றாங்கன்னா தயவு செய்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. நாங்க எந்த இடத்துலயும் அந்த மாதிரி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா கவர்மெண்ட் சைடும் சொல்லிட்டாங்க, நம்ம சேனல் சைடும் நான் சொல்லிடுறேன். ஸோ நெவர் ஆஸ்க் அபவுட் மணி அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கட்டாயமா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் உங்க 10th 12th பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சான்றிதழ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதேமே நீங்க வந்து மறக்காம அப்லோட் வந்து பண்ணிருக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 26ங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வேலைகளுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த லிங்கை டச் பண்ணி தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்க கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி வந்து வருங்க. ஸோ அதுல வந்து லைட்டா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ண வச்சுக்கோமே, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல செகண்ட்ஸ் முடிகிற இதே இடத்துல வந்து 14 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ வந்து ஆகும். ஸோ அதையுமே நீங்க வந்து டச் வந்து பண்ணுங்க. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன், எனக்கு அகைன் கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா. ஓகே, நான் இப்போ டச் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கேப்ஃபின்ஸோட அஃபிஷியல் கரியர் பேஜ். இப்போ நான் லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சிஎஸ்ஓ கஸ்டமர் சர்வீஸ் ஆபரேட்டர் ஃபீல்டு ஒர்க் வேலை தான். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, உங்களுக்கு வந்து டெலிகாலர் மட்டும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை. ஸோ இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் சொல்றேன். இதே மணிக்கு தான் நீங்க சேம் எல்லா வேலைகளுக்குமே விண்ணப்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க, கவர்மெண்ட் ஐடியில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் நீங்க அப்படியே கட்டாயமா கொடுத்துருக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், பேன் கார்டு நம்பர் கட்டாயமா கேட்கறாங்க. நான் அதே மாதிரி நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட டீடைல்ஸையும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஹையஸ்டான குவாலிஃபிகேஷன் நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க அப்படின்ற +2ல இருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு மேல நீங்க என்ன முடிச்சுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கட்டாயமா கேட்கறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், ஸோ நமக்கு வந்து தமிழ் தான் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் தமிழுக்கு அப்புறம் எந்த லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்ல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா 0ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் கட்டாயமா கொடுக்கணும். இப்போ அது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்க வேலைகள்ல வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, எத்தனை நாளா ஜாயின் பண்ண முடியும், உடனே ஒரு 15 நாளா, ஒரு மாசமா, அந்த டைம் பீரியட் இருக்கும்ல, அதை வந்து கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம், அதாவது பெர் ஆனம்க்கு வந்து கேட்கறாங்க, அதை வந்து கரெக்டா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலா இந்த இடத்துல டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு நீங்க அஃபிஷியலா விண்ணப்பிச்சிட்டீங்க. இது வந்து நாப்கின்ஸோட அஃபிஷியல் சைட் தான். ஸோ உள்ள வந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மேலே கரியர் பேஜ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் வைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மட்டும் தான் இப்போ நான் எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒரு மாநிலங்கள் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு கேரளா இருக்கட்டும், பீகார் இருக்கட்டும், பிளஸ் வந்து ஒடிஷா இருக்கட்டும், அது மாதிரி வந்து ஒரு மாநிலம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கும் இருக்கு, நான் அதையுமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, மறக்காம அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.